இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயந்திர உலகில் இறைவனை வழிபட எளிய வழி சொல்லுங்களேன் அப்படின்னு தான் கேட்டிருக்கார். அதாவது ஒரே ரொம்ப டைம் சரியா இருக்கு சார், என்னால் கோவிலுக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ண முடியல, வீட்டில் கூட பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ண முடியல, நான் காலையில் கிளம்பி போனால் ராத்திரி தான் வந்து சேர்ந்துட்டு இருக்கேன், இப்படி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இது போன்ற இந்த இயந்திர உலகிலே இறைவனை வழிபடுவதற்கு எளிய வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அப்படியே புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே இறைவன் இல்லாத இடமே இல்லை. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இது நம்ம அனைவருக்குமே தெரியும். முன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா என்ன? அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கமும் இறைவனின் வழிநடத்துதலில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நடக்கிறோம்னு சொன்னா கூட அங்கேயும் இறைவன் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலுமே இறைவனினுடைய அந்த அனுகிரகம் என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. பகவத்கீதையில கூட கிருஷ்ண பரமாத்மா எப்படி தெரியுமா சொல்றார்? எவன் ஒருவன் இயங்கிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் நான் துணை புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆக நம்ம எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கார் தெரியுமா? ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லி. ஆக நம் செய்கின்ற செயலிலே, நாம் செய்கின்ற பணியிலே ஸ்ரத்தை இருந்தாலே போதுமானது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையிலே உங்களுடைய முழுமையான கவனத்தினை செலுத்துங்கள். அதுவே இறை வழிபாடு ஆகிவிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஒரு வேலை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், ஒரு பணியை செய்வதற்கு முன்னதாகவே எனக்கு நீ எவ்வளோ தருவ, எவ்வளோ காசு கொடுப்ப, இந்த வேலையை செய்வதன் மூலமாக எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பத்திலேயே நாம் கவனத்தை செலுத்துகிறோம். அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா நம்ம வருத்தப்படுறதோ இல்லை அவர்கிட்ட கேட்குறதோ வச்சுக்கலாம். ஆனால் அதுபோல் நாம் யாருமே செய்வதே இல்லையே. ஆதாயத்தை எதிர்பார்த்து ஒரு பணியினை செய்யும் பொழுது அங்கே இறை சாநித்தியம் என்பது காணாமலேயே போய்விடுகிறது. அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன், இந்த தொழிலாளிகள் அத்தனை பேருமே நம்ம பார்க்கலாம். ஒரு முடிவெட்டும் தொழிலாளி இருக்கிறார்னு சொன்னா அவர் காலைல கடையை திறந்த உடனேயே அந்த கத்திரிக்கோலையும் அந்த சீப்பையும் எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை, அது எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த தெய்வத்தை நினைத்து அந்த கத்திரிக்கோலையும் சீப்பையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணி தான் அவர் வேலையே செய்ய துவக்குவார். அப்படி துவங்க வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு மெக்கானிக் வந்து அவருடைய கார் ஷாப்பை திறக்கிறாரு, அவர் ஷெட்டை திறக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த ஸ்பேனரும் ஸ்க்ரூ டிரைவரும் தான் தெய்வமாக இருக்கிறது. தன்னுடைய தெய்வத்தை நினைத்து அந்த ஸ்பேனரையும் ஸ்க்ரூ டிரைவரையும் தொட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர் அந்த வேலையை செய்ய துவங்குகிறார். இப்படி நம்மில் அனைவருமே இந்த ஒரு ஈடுபாட்டோடு பணியினை செய்ய வேண்டும். ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறோன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அவருடைய கேபின் தான் கோவில், அந்த கம்ப்யூட்டர் தான் தெய்வங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் அது கலப்பையாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை நினைவிலே கொண்டு காலையில் அந்த பணியினை துவக்கும் பொழுது, காலை பொழுதிலே நாம் சென்று நம்முடைய ஆஃபீஸில் உட்காடுறோம், டேபிள் சேரில் உட்காடுறோம், அல்லது நம்ம எந்த வேலையோ நம்ம வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணால் கூட அந்த பணியினை செய்ய துவக்குவதற்கு முன்னதாக ஒரு முறை இறை வழிபாடு செய்ய வேண்டும். ஆண்டவா, இந்த நாளை நீ எனக்கு நல்ல நாளாக வச்சுக்கோன்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஆரம்பிக்க வேண்டியது. பணியினை செய்து முடித்து விட்டு இரவிலே உறங்கச் செல்கிறோம் அல்லவா, அந்த படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளை நல்ல நாளாக நீ எனக்கு அமைத்து தந்தாய், அதற்கு நன்றி, எப்பொழுதுமே இது போல நீ எனக்கு நல்ல நாளாகவே அமைத்து கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாராயணா அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அப்படியே நமஸ்காரத்தை செய்துவிட்டு உறங்க வேண்டியது. இப்படி காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் இறைவனை வழிபட்டாலே போதுமானது. நாம் செய்கின்ற தொழில் மூலமாகவே இறைவனை நீங்கள் தரிசிக்க முடியும். இது போக இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவியினை செய்ய வேண்டும். அன்பே சிவம்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த அன்பின் மூலமாக நாம் செய்கின்ற தான தர்மத்தின் மூலமாக அந்த ஏழையினுடைய சிரிப்பிலே ஒரு இறைவனை காணும் பொழுது நிச்சயமாக இறை அருள் என்பது நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். இது இயந்திர உலகமாக இருந்தாலும் சரி, எவரிபடி இஸ் ரன்னிங் பிஹைண்ட் மணி தான், எல்லாருக்குமே பணம் தேவைதானே. அப்படி இருந்தாலும் இந்த இயந்திர உலகிலும் காலை ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் இறைவனை வழிபட்டு நாம் செய்கின்ற செயலிலே ஒரு ஸ்ரத்தையோடு செய்தோமையானாலே நமக்கு இறை அருள் என்பது நம் உடனேயே பயணித்துக் கொண்டிருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.